இந்த வருஷம் குர்பான் கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எக்ஸ்ட்ராவே தான் இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு அப்பப்போ ரெசிபிக்கு அது இது பெரட்டி சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி முடிஞ்சாலும் பேலன்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் பீஃப் கறி. ஒரு நாள் ஈவினிங்கில் வந்து சமோசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஃபில் வந்து சமோசா பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையிலேயே கறியை எடுத்து மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பெரட்டி வச்சுட்டேன். அப்புறம் சமோசா ஷீட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் போனப்போ வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அதுவுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட சேர்த்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பொட்டேட்டோ, ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். கேரட்டு, பொட்டேட்டோலாம் எப்போவுமே நம்ம பாயில் பண்ணிட்டு தானே சமோசாவில் சேர்ப்போம். பீஃப் சேர்க்கும்போது இந்த தடவை அதை சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த தடவை திருகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து பொட்டேட்டோவும் ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா கேரட்டும் பார்த்திங்கன்னா சுரண்டி வச்சுட்டேன். ஸோ மிக்ஸர் ஜாரில் வந்து கறியை நல்லா நல்லா இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் அண்ட் உப்பு சேர்த்துட்டு அரைச்ச கறியை வந்து பீஃபை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா தண்ணி விட்டு வேகும் இல்லையா. ஸோ அதை நல்லா இது பண்ண வச்சாச்சு. மூடி போட்டு நல்லா இதானோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது மட்டும் தான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வேணும்னா மசாலா ஆட் பண்ணிக்கலான்ட்டு அந்த தண்ணியிலே நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து குக் ஆகட்டும்னு வச்சாச்சு. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட ஆயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருந்த காய்கறி எல்லாமே சேர்த்து வதக்கியாச்சு. அதுக்குள்ள உருளைக்கிழங்கோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏன்னா முன்னாடியே நான் சுரண்டி வச்சுட்டேன் இல்லையா. அது 2 கேரட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் இது பண்ணது. லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். லேசாக லைட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் வந்து லேசாக மடங்குற வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தண்ணிலாம் ட்ரை ஆகி இந்த அளவுக்கு வந்துடுச்சு. ரொம்ப காய்கறி ரொம்ப வதங்கவும் விடல நான். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு இதாகிடுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து உப்பு, மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேண்டா கொரியண்டர் லீஃப் அதெல்லாம் போடலாம். நம்ம இங்கே போட்டால் எல்லாம் குப்பைன்னு சொல்லுதுங்களா, அதனால் அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ சமோசா ஷீட்டில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணுறேன். வீட்டிலே மாவு ரெடி பண்ணி நம்ம செய்வோம். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி சமோசா ஷீட் வாங்கி நம்ம ஒரு நாளைக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி செஞ்சுருந்தோம். இது என்றைக்கினா சாட்டர்டே ஈவினிங் அன்றைக்கிங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை. சமோசா பண்ணிகிட்ருக்கும்போதே நல்ல ஒரு மழை, காற்று செம்மையாக இருந்துச்சு கிளைமேட் அதுக்கு. ஸோ சுட சுட டீயும் போட்டு வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நான் செஞ்சுட்டு இருக்கும்போது நிஹாலும் குறுக்க வந்து நானும் 1, 2 போட்டு எடுப்பேன் அப்படின்ட்டார். சரி அவர் ஆசைக்கு அவர் கொஞ்சம் சமோசா வந்து ஆயிலில் போடட்டுமேன்ட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தான் பிள்ளை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பீஃப் ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன், மட்டன், பீஃப் எதில் வேணுமோ பண்ணலாம். நம்ம விருப்பம் தான். ஸோ ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. கிறிஸ்பியாக சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளைமேட் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஒரு பீஃப் சமோசாவை சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒரு கப்பு டீயை குடிச்சிக்கிட்டே ரொம்பவே நல்லா அந்த ஈவினிங் நல்லா முடிஞ்சிருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தேன். எல்லாருமே எங்கள் வீட்டில் அந்த சமோசா சாப்பிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.